குட்டிக்கானம் வழியாக வாகமனுக்கு ஒரு யாத்ரா. மழை பொழிவினால் வரும் ஆபத்தான நீர்வீழ்ச்சிகள், ஜில்லுன்னு ஒரு காற்று, கூடவே ஒரு மலையும் பனிக்கூட்டங்களும் தேயிலை தோட்டங்களுக்கும் நடுவே வாகமனை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். வாங்க சேர்ந்து பயணிப்போம். வாட்ஸ்அப் பீப்புள், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரைடு போயிட்டுருக்கோம். அது எங்கே போயிட்டுருக்கோன்னா குட்டிக்கானம் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இடுக்கியில் வந்து குட்டிக்கானம் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். மார்னிங் 3 o'clock வீட்டிலேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 110 kilometers ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ரெயினாக இருந்ததுங்க. ஸோ ரைடிங் ஜாக்கெட்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு 100 kilometers தாண்டி இங்கே வந்ததும் மழை பெஞ்ச அந்த தடையவே கிடையாது. ஃபுல்லாகவே ட்ரை ரோடாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:14 ஆயிடுச்சு. இதில் இப்போ என்னன்னா இங்கே சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த சைடு வந்து சன்செட் ஆகுற மாதிரி இருக்கு. அது ஏன் அப்படின்னா மழைக்காக மேகம் ரொம்பவே டார்க் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக போகிற வழியை வந்து நல்ல மழையாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தூரம் வந்து ரோடு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தது. திரும்ப இங்கே வந்து ஈரமாக இருக்கு, வெட்டாக இருக்கு. பின்னாடி இருந்துட்டு ஒரு ஆள் தூங்கி விழுந்துட்டே இருக்காங்க, ஹெல்மெட் போட்டுட்டு. ஏன்னா ஹெல்மெட்ல டொக்குன்னு போட்டு கூப்பிட்றாங்க. அப்பவே சொன்னேன் கூட வந்துடாதீங்க, ஒய்ஃப் தான். அப்பவே சொன்னேன் வந்துடாத, தயவு செஞ்சு வந்துடாத, நான் தனியா போறேன். இல்ல நான் வாரேன் நடம் பிடிச்சிட்டு கூட வந்திருக்கேன். அத மண்டில 2 குட்டு கொடுத்தேன் ஹெல்மெட்ல. இப்பதான் கேமரா ஆஃப் பண்ணேன், செமையான ரோடு வந்தது. ஐயோ திரும்ப போயிடுச்சா. ஒரு ஹில் வந்து நம்ம இறங்குற மாதிரி இருந்தது, செமையா இருந்தது ரோடு. 2 சைடு ரொம்பவே கிரீனிஷா, ரொம்ப அழகா இருந்தது. சரி கேமரா ஆன் பண்ண கேப்ல அந்த ரோடை கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த வெயில வந்து பத்தனந்திட்ட போகிற வழியில் ஒரு சர்ச்சை பார்த்தேங்க, பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்த உடனே நிறுத்தி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இங்கே ஸ்டாப் பண்ணேன். ஆக்சுவலி இனிமேல் கரெக்டாக 68 kilometers அங்கே இருக்குது. ஆனால் வந்து 1 hour 36 minutes காமிக்கு. கண்டிப்பாக லேட் ஆகும். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி சின்ன ரோடு வழியாக தானே வந்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், சர்ச்சை பார்த்தீங்களா? இங்கே 2 சைடுமே சர்ச்சஸ் எல்லாம் வந்து வேற லெவலில் இருக்குங்க, பயங்கரமாகவே இருக்கு. இதுதான் அதோட என்ட்ரன்ஸா? என்ட்ரன்ஸை பின்னாடி சைடு 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சர்ச்சுக்கு. போர்டை பார்த்தீங்களா? லெஃப்ட் சைடில் ராணி நேராக போனோம். ராணி கிடையாது, ராணி. ஆக்சுவலி இப்போ நம்ம இப்போ போகிற பாதை எல்லாமே காட் ரோடு மாதிரி தான் இருக்கு. ஆண்டு வெயில வந்து ஒரு ரைட் சைடு ரோடு போச்சு சபரிமலைக்கு போகிறதுக்கு. நேரம் போயாச்சுன்னா இங்கிருந்து சபரிமலை கரெக்டாக ஒரு 53 63 kilometer தான் அதில் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம். மழை வர ஹெவி ரெயின். எப்போடா இங்க பாருங்க மலையில எப்படி வேலை செய்யறாங்க என்ன ஜேசிபி விட்டு. மழை வந்து வார மாதிரி இருந்துச்சு. நான் வண்டியை பார்க் பண்ணி வண்டி கேமரா வாட்டர் ப்ரூஃபா மாத்தினேன். டிஜே வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், நான் இப்ப அடாப்டர் மாட்டிருக்கேன்னா. அங்கங்க ஹோட்டல்ஸ் இருக்கு. ஓ சர்ச் ஏதோ இருக்குனாங்க. வீடு இருக்குது பாருங்க, இங்கே வீடு வச்சிருக்காங்க. எப்படி இருக்காங்களா பயம் இல்லாம. இப்ப நான் கிளவுஸ் எடுத்து மாட்டினேன், ஏன்னா ரொம்பவே குளிருது. வரும்போது ஃபுல்லாவே இவ்வளவு நேரம் மழை நினைச்சிட்டு இருந்தேன்னா கை சரியான நடுக்கம் கொடுத்தது. அதனாலதான் கிளவுஸ் எடுத்து இப்ப மாட்டிருக்கேன். கிளவுஸ் ஒரு வழங்காத கிளவுஸ் தான், இருந்தாலும் வேற வழி கிடையாது. ஆபத்துக்கு இதை போட்டு ஆகணும். காசு கொடுத்து வாங்கிருக்கேன் 1600 ரூபாய் சுத்தமா. அதுக்குள்ள எந்த ஒருத்தமே கிடையாது. இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாத்தீங்களா ஒரு ஆறு பயங்கரமா போகுது. இது எந்த ஆறுன்னு யாருக்கு ஏதாவது கசிங் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இது பம்பையா இருக்கும் மேக்சிமம். தண்ணி பெயர்னால கொஞ்சம் ஆக்ரோஷமா போகுது. இந்த பம்பையார உற்பத்தி ஆகுறதும் சபரிமலைக்கு மேல இருந்துதான். அந்த மலையாற்று தண்ணி தான் கீழே வர்றது. ஸோ கைஸ், இந்த வியூவை பாத்தீங்களா? நான் வெயில் வரது முன்னாடியே ஏறணும்னு நினைச்சேன். ஓ இதுதான் கோடிக்குத்தி வியூ பாயிண்டா? ஓ
ஓகே 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 ஓகே, இதுதான் சொன்னாங்களா அந்த ஸ்னோ வந்து கீழே இறங்கி நிற்கணும். பார்த்தீங்களா, வெயில் அடிக்கனால கொஞ்சம் தான் இருக்கு. மேக்ஸிமம் மற்ற ஸ்னோ எல்லாமே மாஞ்ச மறைஞ்சு போயிருக்கு. ஷே, சரியான வியூ பாயிண்ட். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். இதுதான் கூடி குத்தி வியூ பாயிண்ட். நம்ம கொஞ்சம் வெயில் அடிச்சிடுச்சுங்க, இல்லைன்னா இந்த ஸ்னோ எல்லாம் இங்கே இருக்க பார்த்து இந்த பனிக்கூட்டம். ஆக்சுவலி என்னன்னா ரொம்பவே வெயில் அடிக்குது, அதனாலக்கும் அந்த பனிக்கூட்டம் வந்து உடனே கலைஞ்சு போனது. ஏன்னா இப்ப நாங்க வரும்போது இவ்வளவு நேரம் மழையும் அதுவுமா இருந்து மெயின் ஸ்பாட்ல வந்து இவ்வளவு வெயில் அடிக்கு இப்படி. காமெடி தான், வேற என்ன சொல்றதுக்கு. ஸோ காய்ஸ், அதான் தெரியுது பாத்தீங்களா, இதுதான் வாலிஞ்ஞானம் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம இங்க காலமா 7:30 வரணும்னு பிளான் பண்ணோம். அப்பதான் நிறுத்தி போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தோம், ஒன்றும் நடக்கல, ஒரு அளவும் நடக்கல. எனக்கு இங்கே கூட்டமாக தான் இருக்கும்னு கண்டிப்பாக எனக்கு தெரியுங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த பூவை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஹில் ஸ்டேஷன் எல்லாமே இந்த ஆரஞ்சு கலர் பூ போகும். வால்பாறையில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எனக்கு இங்கே கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து கூட்டம் இருக்கும்னு தெரியும். நான் பைக்கை வச்சு தனியாக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி தான் ஒரு 7-7:30 இங்கே ரீச் ஆகணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வீட்டில் கிளம்புனேன். ஸோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு வரோம். இந்த ஹோட்டலுக்கு நேம் என்னன்னு தெரியல, உள்ளே போய் பார்ப்போம். வெளியெல்லாம் பயங்கரமாக இருக்குது, கண்ணாடி பெட்டியெல்லாம் வச்சு வெறித்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஏகப்பட்ட வண்டி இன்னைக்கு பாருங்க. ட்ரைம்பு, ஹார்லி டேவிட்சன். பா, மாசு காட்டுறாங்க பசங்க. யாருக்கு வண்டின்னு தெரியல, ஆனால் வேற லெவல். இந்த கிச்சனோட நேம் வந்து ஓப்பன் கிச்சன் ரெஸ்டாரண்ட். நீங்கள் குட்டிக்கானம் வழி வாகமன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ஆகுது இங்கே வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இங்கே வரது. நீங்கள் இதுதான் குட்டிக்கானம் ஜங்ஷன். குட்டிக்கானம் ஜங்ஷனில் நம்ம இப்போ நேரம் எங்கே போகிறோம்னா வாகமன். ஏலப்பாறை போய் அங்கே இருந்து வாகமன் போகிறதான் நம்முடைய பிளான். ஏலப்பாறை. லாஸ்ட் டைம் நாங்கள் நைட் இங்கே வந்தோம் மூணாரில் இருந்து, என்ன பனிக்கூட்டமாக இருந்தது. இப்போ அப்படியே நேரம் தலைகளாக ஃபுல்லாக வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இது ஓவராக தான் வெயில் அடிக்கு, செம்மையாக இருக்குங்க. இனிமேல் தேயிலை தோட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? சூப்பர் சூப்பர், செம்ம. இனிமேல் ஃபுல்லாக தேயிலை தோட்டம் தான் வாகமன் வரைக்கும். அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு மழைக்கான ஒரு அறிகுறி இருக்குது. மற்றபடி இங்கே வெயில் தாங்க அடிக்கு. வெயில் அடித்தாலும் நல்ல வார்ம் கிளைமேட்டு தான், நல்ல ஜில்லுன்னு இருக்கு. வெயில் அடித்தாலும் நல்ல ஜில்லுன்னு தான் இருக்குது. கிளைமேட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் ஒரு கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். ஏன்னா கிளைமேட் வேற மாதிரி மாறிடுங்க. நம்ம கொடைக்கானல் கிளைமேட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும், ஆனால் வேற லெவலில் இருக்கு. இப்போ டெம்பரேச்சர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 23-24 தான் இருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் வெயில் இருக்கு. இதை மாறி பனிக்கூட்டம் வரணும், வந்தால் வேற லெவலில் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த வண்டியில் பார்த்தீங்களா, ட்ரைம்பு, BMW எல்லாம் எப்பா மழை வாங்கவே முடியாது போல. எல்லாம் எவ்வளோ இருக்கும், எப்படி 10 லட்சத்துக்கு மேலே இருக்கும் ஒரு வண்டியை. ஆக்சுவலி இந்த ரோடு சூப்பரா இருக்குங்க. கேப் ரோடு மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. குக்கு குக்குலி மால ஹோஸ்டே
என்னது வண்டி எங்கேன்னு இல்லாமல் வருது? உள்ள ஊர் ஏதோ இருக்கோ? நிறைய வண்டி இப்படி வந்தது. யானைச்சாணி நிறைய இருக்கு. இங்கே யானை இறங்கணும்னு நினைக்கேன். யானைச்சாணியா மாட்டுச்சாணி இது? சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். மாட்டுச்சாணி. ஆனா என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா இருக்கு இந்த கிளைமேட்? வீடியோவா இருந்தாலும் சரி, போட்டோவா இருந்தாலும் சரி, எடிட் பண்ணவே தேவை கிடையாது. ஏன்னா அந்த கலரிங்ஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. ஐபோன்ல தான் ஷூட் பண்ணேன், வேற லெவல் இருக்கு. எடிட் பண்ணா கூட இந்த அளவு வராது, அந்த அளவுக்கு குவாலிட்டியா பயங்கரமா இருக்கு. ஸோ இங்க பாருங்க. என்ன ஜி மாதாஜி, லைட்டா மாறுங்க. வாவ், அந்த இடத்த பாத்தீங்களா? பார்க்க சூப்பரா இருக்கு. இப்படியே அந்த வெயில் எல்லாம் போய் கொஞ்சம் மழை வந்துன்னா செம்மையா இருக்கு. பார்த்து ரோடெல்லாம் அப்படி வெட்டா இருக்கணும், அப்படி ஈரமா இருக்கணும், வேற லெவல்ல இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனால் என்னன்னா மேலே எல்லாமே 11 kV லைன் மாதிரி பெருசா போயிட்டு இருக்கு. அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இங்க நிறுத்துறதுக்கு வண்டியை. எப்பாடா எப்படி இருக்கு தேயிலை தோட்டம், செம்மையா இருக்கு. இறங்க. டேய் மஞ்சு, விழுந்தது. இந்த சம்பவத்தை நான் கவனிக்கல. இந்த ஹைட்டு விழுந்தான ஸ்டைலா நான் மெயின்டைன் பண்ணேன். என்னாச்சுன்னா ஒரு சின்னதோட சம்பவம் நடந்து போச்சு. அந்த சிசிடி கேமராவில் பாருங்க நான் எப்படி விழுறேன். கீழே விழுந்துட்டு அப்படி ஸ்டைலாக போஸ் கொடுத்துட்டு அப்படி படுத்தேன். ஆனால் பின்னாடி அந்த காரில் அந்த ஃபுட்டு விற்க வச்சுருந்தாங்க. அந்த அக்காவும் அந்த பையனை பார்த்து சிரித்தாங்க. சின்ன ஒரு சம்பவம் ஆகி போயிடுச்சு. சரி, எப்படியோ கேவலப்பட்டாச்சு. இனி அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே கிளம்புவோம். கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கிருந்து ஸ்கிப் ஆகலாம். சரியான கேவலம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பாம்பு மாதிரி இந்த நெளிஞ்சு போகிறது பார்த்தீங்களா? இதுதான் ஏலப்பாறை டு வாகமன் ரோடு. இந்த ரோடு வழியாக தான் நம்ம போக போகிறோம். சரி கிளம்போம். எவ்வளோ நேரம் தான் நடிக்கிறது, வலிக்காத மாதிரியே. நல்ல வளர்ந்து நீக்கி. ஆக்சுவலி அது ரொம்ப டார்க்கா இருக்கு, பாக்குறது பெரிய அழகா கிடையாது. இதுதான் அந்த ஒரு கிளிபிச்ச கலர்ல இருக்கு. இந்த லீஃப் எல்லாமே செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. ஷார்ட் எடுக்க முடியும்னு பார்ப்போம். டைஃபோட் டீ ஃபேக்டரி அவுட்லெட் அந்த சைடு உள்ள இருக்கு. அதுக்கு தான் 50 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. உள்ள வரணும்னா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பவும் ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்னன்னா, இந்த 360 இருக்குல்ல, பின்னாடி மாட்டி வச்சுருக்கேன். அது லூஸாக கீழே விழுந்துகிட்டே இருக்குது. தரையில் ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா அவ்வளோதான், அது 2 லென்ஸும் போயிடும். அப்புறம் தூரப்பட வேண்டியதான், எந்த யூஸும் கிடையாது. பார்த்தீங்களா, தேயிலையெல்லாம் பறிச்சு வச்சுருக்காங்க இந்த சைடு. அது ஒரு பாட்டில் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஓ, இந்த ரோடு செமங்க, வேற லெவல். இங்கே பங்களா இருக்கா மேலே போட்டு வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பங்களா இருக்கு. ஆக்சுவலி இங்கே வந்து நிறைய பங்களாஸ் இருக்கு. பாதி பங்களா வந்து ஒர்க்கிங் கிடையாது, எல்லாமே அப்படியே போட்டுட்டு போனது. முன்னாடி வெள்ளைக்காரன் பீரியட்ல அதெல்லாம் இருந்தது. இப்போ யாருமே யூஸ் பண்ணாமல் அப்படி இப்படிலாம் கிடக்கு நிறைய பங்களா. இங்கே ஃபுல்லாகவே இந்த ஆஃப் ரோடு சஃபாரி தான். நிறைய ஃபுல்லாக ஜீப்பாக இருக்கும். ஜீப்போட தொந்தரவு தான் இங்கே தாங்க முடியாது. ஃபுல்லாக ஜீப்பு. அவன் ரொம்ப இதாக பண்ணுவாங்க, ராஷ் டிரைவிங் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க.
அடோனா டீ ஷாப். டர்ஃபு மாதிரியே ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. ஏலப்பாரா ரூட்டில் இருந்து நம்ம வாகமன் வரும்போது முதல்ல வர்றது வந்து வாகமனோட அட்வென்ச்சர் பார்க் தான். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குது, நமக்கு உள்ளே போய் பார்ப்போம். லாஸ்ட் டைம் வரும்போது எங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க போகிறதுக்கு. ஸோ இங்கே வாகமனில் அதிகமாக கூட்டம் வர்றது இந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு தான். ஷோ சரியான கூட்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. ஸோ ஒரு வழியாக வாகமன் ரோடு ரீச் ஆகிட்டோம். வா, எப்படா எப்படி இருக்குன்னு பாருங்க. பச்சையான என்ன அழகா இருக்கு. நெஞ்சும் கொள்ளை போகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கு வாகமன். இந்த பைன் ஃபாரஸ்ட், இதுக்குள்ளே தான் பைன் ஃபாரஸ்ட் இருக்கு. அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா உள்ளே போயிட்டு அப்படியே வர வேண்டியதான். கொஞ்சம் பைன் மரங்கள் மட்டும் இருக்கும். ரோடில் போகிற வழியில் 2 சைடு ஃபுல்லாக கடைகளாக இருக்கும். வாகமன்லே இந்த பார்க்கிங் எல்லாம் இருக்கிறது இந்த ஹோட்டலில் தாங்க. நாங்கள் செகண்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கே ஃபுட்டு கிடைக்கல. லாஸ்ட் டைம் வந்தோம், அப்போவும் ஃபுட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. இங்கே இப்போ ரெடி ஆகலை அப்படின்னு பேசாமல் இவன் கடையை சாத்திக்கிட்டே போகலாம், தேவையில்லாமல் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு. பார்க்கிங் இருக்கிறதுனால எல்லோரும் உள்ளே வந்துடுறாங்க, வந்து ஏமாற்றிட்டு போகிறாங்க. பைன் ஃபாரஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பாட்டு தான் தங்கல் பாரா. இங்கிருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் நேராக போனால் பைன் ஃபாரஸ்ட்டு, இங்கேருந்து ரைட் கட் பண்ணி போனால் தங்கல் பாரா ஸ்பாட்டு போகலாம். நாங்களும் இப்போ போகிறது தான் தங்கல் பாறைக்கு. ஆனால் இந்த போகிற ரோட்டு வந்து சரி கிடையாது. ரோடு நிறைய இடத்துல வந்து குண்டும் குழியுமாக தான் இருக்குது. ஒரு ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும் இந்த ரோடு நம்ம யூஸ் பண்ணியாச்சுன்னா. இங்கே நிறைய இடம் வந்து ப்ரைவேட் ஸ்பாட்டு. ஸோ நமக்கு உள்ள அலோவ் கிடையாது போகிறதுக்கு. தங்கல் பாரா என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இருக்கு, இவ்வளோ பெரிய டிராஃபிக்காக இருக்கு. சரியான டிராஃபிக்காக இருக்கு. பைக் நತ್ರ അറിയത്തില്ലേ? பைக்னுண்டா போட்டா. ஸோ ட்ராவல்ஸுக்கு 70 ரூபா வாங்குறாங்க. பைக்குக்கு வந்து ஃப்ரீ தான், என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். வாகமன்லே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்பாட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த தங்கல் பாரா. ஸோ சரியான பனி கூட்டம். அங்கே பாருங்க பனி எப்படி ஸ்பீடாக போகுதுன்னு. வா வாகமன் வந்ததுக்கு யூஸ் இருந்தது. நாங்கள் அப்படி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலான்னு இருந்தோம். சரி எதுக்கும் ஒரு ட்ரை அடிச்சு பார்ப்போம்னு தான் இங்கே வந்தோம். எப்பாடா சரியான கூட்டம். வா சரியான பனி. எங்க பொன்முடியில எல்லாம் பார்ப்போம்ல, அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அடிக்கிற வெயிலுக்கு திரும்ப போகலான் இருந்தோம். திடீர்னு பார்த்தது கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. தங்கல் பாரா வந்து டோட்டலி வேற மாதிரி. ஸோ பார்த்தீங்களா அந்த சைடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பனிக்கூட்டமாக இருக்குது. அந்த சைடு யார் நிற்கிறான்னு தெரியவே இல்லை. பொன்முடியில் கிளைமேட் இப்படி தான் இருக்கும், அதே மாதிரி தான் இப்போ இங்கே மாறிட்டு இருக்கு. நம்ம பில்லியன் கிட்ட ஷூட் பண்ணுறது இப்போ கொடுத்துருக்கேன். எப்படி ஷூட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி கொடுத்துருந்தேன் ஷூட் பண்ண சொல்லி. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் யாரோட முகம் தெரியாது, எல்லாரோட கால் பாதம், அதுக்கப்புறம் கீழே தர, இதெல்லாம் தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. பேர் தான் தங்கல் பாறை. இந்த இடத்த மொத்தம்
பேப்பர்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு இடத்த அசுத்தம் பண்ணி வச்சுருக்கானோ. ஒரு எக்கோ கிரீன் டூரிசமா, ஒரு கட்டுக்கோப்பும் கிடையாது. இங்கே பாருங்க கோட்டர் பாட்டில் அடகு, இங்கே பாருங்க தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் இங்கே போட்டுட்டு போயிருக்கானோ. சமூக விரோதிகளோட கூடாரமாக தான் இருந்திருக்குது. திடீர்னு மழை வந்துடுச்சுங்க. இது எங்கேருந்து வந்துன்னு தெரியல, ஆனால் வெளுத்து வாங்கிச்சு திடீர்னு. அவன் ஃபுல்லாகவே நனைஞ்சாச்சு. ரெயின் கோட்டை பைக்கில் இருக்கா வசமாக மாட்டினோம். முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் முக்காடு எதுக்கு அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் இப்போ ரெயின் கோட் எடுத்து போட்டிருக்கோம். எப்படியும் போகிற வழிக்குன்னு ஃபுல்லாக மழை தான், அது 100% ஷோர் ஆகிடுச்சு. ஆனால் மேப்லேயும் அப்படி தான் போட்டிருக்கேன், இனி ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் மழை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டிராஃபிக்கே இந்த பெரிய பஸ்ஸஸ் தான். முதல்ல இந்த பஸ்ஸஸில் இங்கே பேன் பண்ணோம். நம்ம கொடைக்கானலில் பண்ணியிருக்காங்கல்ல, சைட் சீயிங் எங்கேயுமே பஸ்ஸஸ் அலோடு கிடையாது. கீழே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோக்கல் வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வரணும். ஃபுல்லாக டிராஃபிக்குங்க. எவ்வளோ பெரிய டிராஃபிக்னு தெரியுமா? லந்துலேயே நிற்கும். அது இங்கே மழை வேறு பெய்யுதா, நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், அவன் ஜாலியாக உள்ளே இருப்பான். அதுதான் அதில் கடுப்பான விஷயம். இங்கே பஸ்ஸு வர்றது தான் பிரச்சனையே. பஸ்ஸு மட்டும் இங்கே வராட்டி எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வாகமனில் டிராஃபிக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பஸ்ஸு தான். பெரிய பெரிய வண்டி எல்லாம் ஆஃப் ரோடு ஜீப்பு போகிற வேண்டிய இடத்துல எல்லாம் வந்து ஏறுறாங்க. அதுதான் இங்கே உள்ள பிரச்சனைக்கு மெயின் காரணம். ஓ, இயற்கை எனக்கு திரும்பவும் கொடைக்கானல் ஞாபகத்தை நினைவூட்டுது. அது என்ன தணுப்பு, அப்போ என்ன குளிர் அது? அதில் இந்த அளவுக்கு வராது, இதுக்கு பக்கத்தில் வராது. இது ஜஸ்ட்டு ஒரு குளிர், அவ்வளோதான். லைட்டாக நனைஞ்சிட்டோம் மேலே போய்ட்டு கீழே வர கேப்பில், அவ்வளோதான். அப்போ ஊட்டியில் நனைஞ்சு கொடைக்கானலில் நனைஞ்சது என்னால் சொல்ல முடியாது. இப்போ நைட்டு வந்து 9 டிகிரி செல்சியஸ் கிளைமேட்டு. அப்போ சொல்லுங்கள், 9, 8, 7. அப்போ நாங்கள் என்ன மாதிரி அவஸ்தைப்பட்டிருப்போம் சொல்ல வார்த்தையே கிடையாது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஏதாச்சும் புது ஸ்பாட்டு போவோம். இந்த எல்லாருமே கூட்டுற மாதிரி இடத்துக்கு போக வேண்டாம். எனக்கு ஒரு ஸ்பாட்டை தெரியும், ஆனால் கரெக்டான அந்த லொக்கேஷன் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு ரைட், நம்ம அங்கேருந்து வரும்போது ரைட்டு, இங்கேருந்து போகும்போது அது கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு தெரியல. வாகவன் திரும்ப ரிட்டர்ன் இறங்குற இடத்துலையா இல்லை இதுக்கு மேலேயான்னு தெரியல. இதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம ரிட்டர்ன் இறங்கும். ரிட்டர்ன் இறங்கி பார்ப்போம். கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்டகிரேட்டட் செக் போஸ்ட். இவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். இந்த இடத்துல இவங்க தான் ராஜா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்.
ஸோ பனி பார்த்தீங்களா, வேற லெவலில் அங்கே இறங்கிட்டு இருக்கு பாருங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா, வா வா. எனக்கு தெரிஞ்சு வீடு வரைக்கும் மழையாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, வரும்போது ஃபுல்லாக நம்ம 120 கிலோமீட்டர் கிட்ட ஃபுல்லாக ரெயின் ஆயிருந்து. ஓகே, இப்போ வாகமன் மேலே க்ளோஸ் பண்ணுவாங்களோ செக் போஸ்ட் வச்சு? எப்படா திரும்ப கொஞ்சம் இந்த சைடு இறங்கி பார்ப்போம். அப்போ தான் கொஞ்சம் நல்ல ஸ்பாட்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இறங்கி பார்ப்போம். வரே வா, இது என்னடா இது? பனிக்கூட்டம் வேற லெவல்ல இருக்கு. பனிக்கூட்டமா? நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ரைட் சைடு மேலே ஒரு பாதை போகுது பார்த்தீங்களா? ஸோ அது கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். ரொம்ப தூரம் போக வேண்டாம், கொஞ்சம் தூரம் போய் என்னான்னு பார்த்துட்டு திரும்ப வரலாம். ஏன்னா தனியாக நம்ம மேலே போகிறது வந்து டேஞ்சர். கண்டிப்பாக நமக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரியாது, எந்த மாதிரி சுச்சுவேஷன்னு தெரியாது. நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க, அதில் வந்து இந்த மாதிரி ஹைட்டான ஒரு இடத்துல வந்து எப்போவுமே இடிமின்னல் தாக்கிட்டே இருக்கும். ஸோ அது எனக்கு அது அந்த வீடியோ பார்த்த பிறகு கொஞ்சம் ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு நமக்கு திரும்ப வந்துடலாம். ஓகே, இதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம். ஏன்னா ரோடை பார்க்குறதுக்கே ரொம்ப ஒற்றையடி பாதை மாதிரி தாங்க இருக்குது. நம்ம இப்போ ரிஸ்க் எடுத்து மேலே போயாச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஒய்ஃப் வேறு பின்னாடி இருக்காங்க. மினிமம் 2 பைக்காக இருந்தாச்சுன்னா தைரியமாக மேலே போயிருக்கலாம் இருந்து. ரொம்ப ரிஸ்க்கான அவ்வளவு. அவன் ஸ்பீடாக வருவானோ, கீழே இருந்து மேலே வரவனும் சரி, மேலே இருந்து கீழே வரவனும் சரி, 2 பேருமே. ஸோ இனி இதே மாதிரி ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். எப்போ பாப்பா குருசுமலை போற ரோட்டு எப்படி இருக்கு? ஆக்சுவலி இந்த மாதிரி தான் வரணும். நம்ம எல்லாரும் போற மாதிரி ரெகுலர் பிளேஸ் போயிடுச்சுன்னா ரொம்ப ரஷ்ஷா தான், ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. எதுவுமே ஒரு பிரைவசி கிடைக்காது. இதாம நமக்கு நிறுத்தி 2 போட்டோ எடுக்கலாம், கொஞ்ச நேரம் டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாம். திரும்ப நாங்கள் ஹில் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ கிளைமேட் வேறு லெவலில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ தான் ஒரு மழை பெஞ்சு முடிஞ்சுது. ஆனால் நாங்கள் மேப்பில் பார்த்தோங்க, போகிற வழி ட்ராண்ட்ரா சைட்லலாம் நல்லா மழையாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போயே கிளம்பினா தான் ஒரு 10-11:30க்காவது நாங்கள் வீடு போய் சேர முடியும். ஏன்னா காலமாக எழும்பி திரும்ப 8 o'clock ஆஃபீஸுக்கு கிளம்ப வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு கணக்கா ப்ரிப்பேர் ஆகி இப்போயே நம்ம கிளம்பிட வேண்டியதான். அதுக்கு தான் நான் கீழே இறங்கினேன். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, ஹில் இறங்கும் போது கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ரோடு கொஞ்சம் நேரோவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இறங்குங்க. ஏன்னா இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த வண்டி ஓட்டுறவங்களும் சரி கிடையாது, ரொம்பவே ராஷ் டிரைவிங் மாதிரி தான் பண்ணுறாங்க இந்த காரில் வரவங்க. ஸ்பாட் வந்தாச்சு. அந்த பிளாக் பேந்தர், கேரளாவில் மட்டும் காணப்படுற அரிய வகை பிளாக் பேந்தரோட சிலை. இதில் இந்த ரைட் சைடு வியூ பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நம்ம ரைட் சைடில் நிறுத்தி பார்க்கலாம். பின்னாடி இருந்துட்டு ஒரு ஆள் வேறு ஐஸ்கிரீம் வாங்கி தான் கேட்டுட்டு இருக்காங்க இந்த மலையில். நம்ம இந்த ரைட் சைடு வியூ வந்து ஒரு சரியான ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு வேலி, பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்துறங்க. அப்புறம் போகிறது அதுக்குண்டாங்க. அப்புறம் வம்பங்குண்டாங்க முதல்ல.
அங்கே உருண்டை போயிட்டே இருக்கும். அங்கே யாரும் இல்லை. മനോഗതം ഭവാൻ അറിഞ്ഞേ ശുഭാർദ്രമായി ദിനം സലോലം സുന്ദരമേ രവണസേവസാഗരം നിന്നരികെ നിറയുന്നു ഹൃദയമേവം ധന്യമാ സുമസായക നിലയം മാനസം. இப்போ மழையை பார்த்தீங்களா? சரியான மழை. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் மழை வந்து வெளுத்து வாங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஆப்போசிட் வரவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தெரியுது. ஷூக்குள்ளாடி ஃபுல்லாக தண்ணி இறங்கியாச்சு. ஃபுல்லாக இறங்கியாச்சு. ஷோ இங்கே பாரு, வாட்டர் ஃபால்ஸை பார்த்தியா? இதாக்கும் டேஞ்சர். இந்த மாதிரி தண்ணி பாயிறதாக்கும் டேஞ்சர். பாறைக்கு மேலோட பாய்ஞ்சா பிரச்சனை இல்லை. இது செளி மண்ணு களிமண் எல்லாம் கொண்டு வருது. வெரி வெரி டேஞ்சர். ஃபோக லைட் போட்டு விட்டுருக்கு ரொம்ப. ஓ, இவன் யாரா காமெடி பீஸ் முன்னாடி வந்தது? வந்தது நல்ல விஷயம்தான். அப்படி போனி. முன்னாடியே போனேன். நிறைய நேரம் ஒன்னே பார்த்து நான் பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது என்ன தலைவலிக்கு. சரியான மழை. சரியான மழைனா சரியான மழை. நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேங்க. மழை டைமில் தயவு செஞ்சு வாகமன் வந்துடாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த நிமிஷம் லேண்ட்ஸ்லைடு நடக்கிற மாதிரியான ஒரு இடம் தான் இந்த இடம். இதுவும் இடுக்கி டிஸ்ட்ரிக்டோட தான் வருது. இடுக்கினாலே உங்களுக்கு தெரியும், அது ரொம்பவே டேஞ்சரான ஒரு இடம் தான் மழை டைமில். ஸோ என்னோடய சேனலில் வந்து நெய்மை மாற்றிருக்கேன். ஏஜிஆர் ரகட் vlogsலேருந்து மாற்றி ரைடராக மாற்றிருக்கேன். ஏஜிஆர் ரகட் ரைடர். ஸோ என்னோடய ஃபர்தர் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இனி மேக்ஸிமம் எல்லா வீக்கும் ஒரு வீடியோ போடுற மாதிரி பார்ப்போம். ஓகே, பாய் பாய். வரட்டுமா மாமே?